Hi, future millennials. Welcome to my YouTube channel, Damodaran MIT 2.0 Wealth Creation ADC. நான் தாமோதரன், ஃபவுண்டர் அண்ட் மென்டர் ஸ்ட்ராட்டஜிஸ்ட் அகாடமி. திஸ் இஸ் a small gist about me. மோஸ்ட்லி என்னை பற்றி நிறைய பார்த்துருப்பீங்க, நிறைய கேள்விப்பட்டிருப்பீங்க. அதனால we are just keeping this point. நீங்க இதான் ஃபர்ஸ்ட் டைம் நம்மளோட யூடியூப் சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரியல கியூஆர் கோட ஸ்கேன் பண்ணி மறக்காம ஃபாலோ பண்ணிக்கங்க. நம்மளோட டெலிகிராம் கம்யூனிட்டியில் நீங்களும் ஒரு மெம்பராக இருக்கணும்னு நினைச்சீங்கன்னா இந்த கியூஆர் கோட ஸ்கேன் பண்ணி ஜாயின் பண்ணிங்க. நம்மளோட வாட்ஸ்அப் கம்யூனிட்டியில் மெம்பராக இருக்கணும் அப்படின்னா இந்த கியூஆர் கோட ஸ்கேன் பண்ணீங்க, பிஏ மெம்பராக இருக்குங்க, ஸ்டே கனெக்டட். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் ஈவினிங். ஸோ நம்ம நேற்று எதிர்பார்த்த மாதிரி வந்து மார்க்கெட் வந்து திரும்பி கீழே தான் போயிடுச்சு. ஆனால் என்ன அப்படின்னா ரொம்ப கீழே வந்துச்சு, அதுதான் பார்க்கணும். ஸோ நான் நேற்று வந்து சொல்லியிருந்தேன், அப்போ இன்னைக்கு காலையில் போடும்போது வந்து ரெஃபரன்ஸ் சார்ட் சொல்லும்போது வந்து நம்ம எப்பவுமே பார்க்குற ஜென்ரல் திங்ஸ் தான். ஸோ ஐடி ஹை ஐடி லோ மார்க் பண்ணியிருந்தோம். ஸோ 15 மினிட்ஸில் வந்து லோ உடச்சிச்சு. ஸோ லோ உடஞ்ச கையோடு வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து நல்லா சரசரன்னு கீழே வந்துருச்சு. ஓகேவா? ஸோ இப்போ இதை பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ லோ உடஞ்சது. லோ உடஞ்சோடனே ஆக்சுவலாக நான் வந்து எதிர்பார்த்தேன் நேற்று வந்து இந்த சேனலில் நிற்கணும். ஆனால் ஓப்பன் பண்ணது இந்த சேனல் கீழே தான் ஓப்பன் ஆச்சு. அதுக்கப்புறம் வந்து நான் இந்த ஒரு சப்போர்ட் ஜோன், ஓகேவா, இந்த பழைய கேப்ஸை பேஸ் பண்ணி ஒரு சப்போர்ட் ஜோன் மார்க் பண்ணி வச்சிருந்தேன். ஆனால் அதுவுமே பார்த்தீங்கன்னா நிற்கல. ஓகேவா? ஸோ இப்போ எக்ஸ்டென்ஷனாக பார்க்கும்போது என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ டார்கெட் வந்து நம்ம இந்த சேனல் டாப்பில் வந்து ஷார்ட் எடுத்தோம், ஞாபகம் இருக்கா? இவர் எக்ஸ்பெக்டிங் சம்வேர் இங்கே, அதுக்கப்புறம் இங்கே. ஆனால் அது நேராக வந்து உடஞ்சி இவ்வளோ தூரம் கீழே வந்துச்சு. ஸோ ஓகேவா? இப்போ இந்த மூவுக்கு இவ்வளோ பெரிய ஃபால் அப்படின்ற மாதிரி வந்திருக்கு. ஸோ ஜென்ரலாக இப்போ இதுக்கப்புறம் என்ன ஆகுனா ஷார்ட்ஸ் ஃப்ரெஷ்ஷாக எடுக்கிறதுக்கு இந்த இடம் புதுசாக இருக்குமா அப்படின்றது எனக்கு தெரியல. பட் ஆனால் ஒன்றே தான் பார்க்கணும். 2 நாளாக யூஎஸ் மார்க்கெட்டை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், யூஎஸ் மார்க்கெட் வந்து ஒன்றும் பெருசாக வந்து ரியாக்டே ஆகல. ஓகேவா? ஸோ நம்ம மார்க்கெட் மட்டும் தான் இப்போ டோஜன்ஸ் எடுத்து பார்க்குறோம். ஸோ டோஜன்ஸோட லாஸ்ட் 2 டேஸ், ஓகேவா, இந்த டாட்டர் லைன்ஸ் இருக்குல்ல, இதுதான் வந்து மார்க்கெட்டோட லாஸ்ட் 2 டேஸ். ஸோ நேற்றும் சரி இன்னைக்கும் சரி அந்த மார்க்கெட் வந்து ஒன்றும் பெருசாக இறங்கல. ஓகேவா? கிட்டத்தட்ட ரேஞ்ச் கொண்டே தான் இருக்குது. முன்னாடி நாளில் வந்து உடஞ்சி பெருசாக போகவே இல்லை. பட் ஓவராலாக இந்தியன் மார்க்கெட் சேட்டா வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வீக்கெண்டில் வந்து மோடிஜி பேசினார்ல, பெட்ரோலை கம்மியாக யூஸ் பண்ணீங்க, கோல்டு வாங்காதீங்க. அதான் அவங்க காலையில் வாய்ஸ் நோட்லேயுமே சொல்லியிருந்தேன், ஞாபகம் இருக்கா? இது வந்து முழுக்க வந்து பார்த்தீங்கன்னா அது க்ரூட் ரிலேட்டடாக, அது பெட்ரோல் ரிலேட்டடாக இருக்கும், எனர்ஜி கிரைசிஸ்க்கு பேஸ் பண்ணுறதா தான் இருக்கும் அப்படின்ட்டு. ஸோ அதனால இந்தியன் மார்க்கெட் மட்டும் பார்த்தீங்கன்னா நல்லாவே கீழே வந்துச்சு. இப்போ லாஸ்ட் 2 டேஸில் பார்த்தீங்கன்னா தெரியும், லாஸ்ட் 2 டேஸில் யூஎஸ் மார்க்கெட்டுக்கும் லாஸ்ட் 2 டேஸில் யூஎஸ் மார்க்கெட் வந்து இந்த நாள் லோவே உடையில. ஆனால் நம்ம மார்க்கெட் என்ன ஆச்சுன்னா மண்டே கேப் டவுன் ஆச்சு. திரும்பி இன்னைக்கும் வந்து டே லோவில் நான் நேற்றே சொன்னேன், க்ளோஸ் ஆகும்போதே பார்த்தீங்கன்னா தெரியும், நான் இதுலேயும் சொன்னேன், டெலிகிராம்லையும் சொன்னேன், மீட்டிங் அப்டேட்ஸ்லையுமே சொன்னேன், டே லோவில் க்ளோஸ் ஆகுது, கொஞ்சம் உஷாராக இருக்கும். ஏன்னா சப்போர்ட்டில் க்ளோஸ் ஆகுது, ஆனால் டே லோவில் க்ளோஸ் ஆகுது. விக்ஸும் க்ரூடும் ரைஸ் ஆகுது, கண்டிப்பாக வந்து பிரச்சனையாக தான் இருக்கும்னு சொன்னேன். ஸோ அதே மாதிரி தான் அதே நல்லா கீழே வந்துச்சு. ஸோ இப்போ இங்கேருந்து என்ன நடக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதான் ட்ரெண்டு பார்த்தீங்கன்னா ஃபாலு. ஓகேவா? இப்போ ஏதாவது புல் பேக் வந்துச்சுன்னா இந்த புல் பேக் வந்து மேபி எவ்வளோ தூரம் வரும் அப்படின்னு தெரியல. வரும்போது வந்து நீங்கள் ஷார்ட்ஸ் எடுக்க ட்ரை பண்ணலாம். ஏன்னா ட்ரெண்டுமே ரிவர்ஸ் ஆகி 15 மினிட்ஸில் பார்த்தீங்கன்னா ட்ரெண்ட் ரிவர்சல் பாயிண்டாக இந்த பாயிண்ட் தான் இருக்குது. ஸோ இந்த பாயிண்ட் வரைக்கும் எந்த ரைஸ் வந்தாலும் நீங்கள் ஒன்றும் பெருசாக எடுத்துக்கல. பட் ஆனால் தான் நீங்கள் எங்கே செல் பண்ணுவீங்கன்றது தான் கேள்வி. இப்போ இங்கேருந்து ரைஸ் ஆகும்போது செல் பண்ணுவீங்களா, இல்லை பொறுமையாக வெயிட் பண்ணி செல் பண்ணுவீங்களா? ஸோ நம்ம ஆக்சுவலி எப்பவுமே பார்க்குற மாதிரி தான், நீங்கள் 2 செல்லுன்னு இருக்குது, ஒரு பவுன்ஸ் வரட்டும், லோ டைம் ஃப்ரேமில் ஒரு செல்லு ஃபார்ம் ஆகும். ஓகேவா? ஃபார்ம் ஆனதுக்கப்புறம் நீங்கள் எடுத்தீங்கன்னா கூட போதும், அது நல்லாவே ரைட் ஆகும். ஸோ அகேன்ஸ்ட் ட்ரெண்டு உங்களுக்கு மேனேஜ் பண்ண தெரிஞ்சால் போங்க, இல்லைனா தயவு செஞ்சு போகாதீங்க. நேற்றுமே வந்து நான் இந்த இடத்துல வந்து ஸ்லைட் புல்லிஷ் வச்சிருந்தேன். ஓகே, ஆனால் ரிஸ்க் டிஃபைன் வச்சிருந்தேன். அந்த பொசிஷன் வந்து ஸ்லைட் அட்ஜஸ்ட் பண்ணி மாற்றி முடிச்சிட்டேன். ஸோ இப்போ இங்கேருந்து என்ன நடக்கும் அப்படின்னா, என்னோட எக்ஸ்பெக்டேஷன் ஒன்றும் தெரியல. எனக்கு ஃபுல்லாக நியூஸ் பிளேஸ்டாகவே இருக்குது. அதுவும் இல்லாமல் இன்னைக்கு வேறு இந்தியாவோட இன்ஃப்ளேஷன் வரப்போகுது. ஸோ இன்ஃப்ளேஷனும் ஐஎஸ்ஆ தான் இருக்க போகுது. எனக்கு கிட்டத்தட்ட இந்த ஸ்டேட்ஸ் ஆஃப் ஹோம்ஸ் வந்து 3 மாசமாக க்ளோஸ் பண்ணியிருக்கிறதுனால 2 மாசமாக க்ளோஸ் பண்ணியிருக்காங்க கரெக்டாக. அப்போ நான் ஆப்வியஸாக வந்து இந்த இன்ஃப்ளேஷன் டேட்டா வந்து லாஸ்ட் 2 மந்த்ஸோ இல்லை 3 மந்த்ஸோ கண்டிப்பாக ஐயா தான் வரும். ஸோ அதுக்கான ஃபேக்டர் நான் தான் இருக்குது. ஸோ நாளைக்கு அது எப்படி ஆக போகுது அப்படின்றது மட்டும் தான் பார்க்கணும். ஒரு டேட்டா வந்ததுக்கப்புறம் எப்படி ஆக போகுதுன்னு பார்க்கணும். இன்னொன்று குளோபல் மார்க்கெட். இப்போ குளோபல் மார்க்கெட்ன்றது வெறும் நியூஸ் ஃப்ளோ தான் பார்க்கணும். நான் நேற்றே சொன்ன ஞாபகம் இருக்குங்களா, நீங்கள் யூஎஸ் மார்க்கெட்டோ யூரோப் மார்க்கெட்டோ எதுவும் பார்க்க தேவையில்ல. நீங்கள் பார்க்க வேண்டியது விக்ஸும் யூஎஸ் ஆயில் சார்ட் தான். யூஎஸ் ஆயில் சார்ட் பார்த்தீங்கன்னா நேற்று வந்து 98, 99 இருந்துச்சு. திரும்பி இன்னைக்கு பார்த்தீங்கன்னா 100 பிரேக் ஆச்சு. ஸோ அதனால ஆஃபீஸாகவே வந்து திக்கின் ஆச்சு. மிச்சபடி எல்லாமே பார்த்தீங்கன்னா பேங்க் வந்து 1.63, சிஎன்எக்ஸ் ஐடி வந்து பார்த்தீங்கன்னா 3.3, எஃப்எம்சிஜி வந்து 1.5% டவுனாக இருக்குது. அதேமாதிரி நம்ம ரிலையன்ஸ் வந்து நம்ம பார்த்துக்கணும், 1447 வந்து செல் பார்த்துருந்தோம், அது நல்ல கீழே வந்துச்சு. அதேமாதிரி எஸ்பிஐனும் காலைல சொல்லியிருந்தேன், நம்ம நண்பர் வந்து அழகாக செல் பண்ணியிருந்தாரு, நல்ல ப்ராஃபிட் புக் பண்ணுறாரு அப்படின்ட்டு. ஸோ கேட்கவே சந்தோஷமா இருக்கு. ஸோ கமிங் பேக் டு நம்ம பொசிஷன்ஸ், ஓகேவா, நம்மளது வந்து அதான் விக்ஸ் ரைஸ் ஆயிருக்கு. அப்புறம் மார்க்கெட் வந்து நான் ஸ்லைட் லாங் வச்சிருந்தேன் அப்படின்றதுனால ஆஃபீஸாக இந்த நம்ம நண்பர் ஒருத்தர் இருக்காரு, அவருக்கு நம்ம டீச் பண்ணிய பொசிஷன் எடுக்கணும்னு சொன்னோம்ல. ஸோ அந்த அக்கௌண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு எம்டிஎம் வந்து ஸ்லைட்டாக நெகட்டிவ் -28 இருக்கு. பொசிஷனாக பார்த்தீங்க அப்படின்னா பார்த்தீங்கன்னா தெரியும், ஆக்சுவலாக 26 மேலே இருந்த பொசிஷன் தான் அதோட மொத்த எம்டிஎம். ஸோ 28 வந்து 33 வந்து 26 தான். ஸோ 26 வந்து நான் அட்ஜஸ்ட் பண்ணி மாற்றிருக்கிறேன். ஆனால் தான் எப்படி மாற்றிருக்கிறேன் அப்படின்னா, கொஞ்சம் லைட்டாக ஷிஃப்ட் பண்ணி ப்ரொடக்ஷனை மாற்றி போட்டு அது எல்லாமே பண்ணி வச்சிருக்கிறேன். ஸோ இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா பே ஆஃப் பார்த்துலாமே. பே ஆஃபாக பார்த்தீங்கன்னா கூட வந்து ஜஸ்ட் புல்லிங் த பே ஆஃப். ஸோ இப்போ இதில் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா, இப்போ இதான் பே ஆஃப். ஆக்சுவலாக
இந்த பொசிஷன் ஓகேவா. பே ஆஃபாக பார்த்தீங்கன்னா இது ஆக்சுவலாக நேற்று வந்து நேற்று ஆமாம் முன்னா நேற்று வந்து இது ஒரு 35 ரூபா ப்ராஃபிட் இருந்துச்சு. ஆனால் அப்போ வந்து பொசிஷன் வேற மாதிரி இருந்துச்சு. நேற்று பார்த்தீங்கன்னா தெரியும், நேற்று வந்து வீடியோ பார்த்தீங்கன்னா தெரியும் இப்படி இருந்திருக்கும். ஹெவி வந்துட்டு மேலே மட்டும் டைட்டாக இருந்திருக்கும். ஸோ இப்படி கீழே வந்தா அப்படின்னா இப்போ கீழே உடஞ்சதுனால நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, ஸோ இந்த ஹைட்டை மேலே வச்சேன். ஓகேவா, இந்த ரிஸ்க்கை கம்மி வச்சேன். இந்த ரிஸ்க் வந்து கிட்டத்தட்ட இந்த ரிஸ்க் என்னவோ அதுக்கேற்ற மாதிரி வச்சுட்டேன். ஸோ இதுக்கப்புறம் வந்து ஃபர்தராக இப்போ லோவரில் போச்சுன்னா அதுக்கேற்ற மாதிரி இங்கே நான் போட்ட வேண்டியதான். இல்லை கொஞ்சம் லைட்டாக பவுன்ஸ் வந்துச்சுன்னா அதுக்கேற்ற மாதிரி பொசிஷன் மேனேஜ் பண்ணி வேண்டியதான் அப்படின்ற ஐடியா தான் இருந்தது. ஸோ அப்போ இன்னையோட மேஜர் எம்டிஎம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த 26 அந்த ஸ்ட்ராங்கிலோட எம்டிஎம் தான். ஓகேவா. ஸோ இது ஒன்று தான் இருந்துச்சு. மிச்சபடி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஜூன் ஸ்டார்டில் வச்சிருந்தோம். அந்த ஜூன் ஸ்டார்டில் வந்து ஸ்லைட்டாக அட்ஜஸ்ட் பண்ணி போட்டிருந்தேன். அது வந்து நெட்டு ப்ராஃபிட்டில் தான் இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா தெரியும் ஜூன் ஸ்டார்டில் இருந்துச்சு. நான் ஆக்சுவலாக 23,500 24,500 வச்சிருந்தேன். அப்புறம் 24,500 வந்து நான் புக் பண்ணிட்டு அங்கேருந்து வந்து 24 வந்து உள்ள வந்தேன். ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா இப்படி சென்டராக இருக்குது. கேலண்டர் மாதிரி இருக்கும். அந்த ப்ரொடக்ஷன் வந்து நான் முன்னாடி மாதத்தில் வச்சிருந்தேன் அது மாதிரி இருக்கும். இப்போ பே ஆஃபாக பார்த்தீங்கன்னா ஜூனுக்கு வந்து இதுதான் ஒரிஜினல் பே ஆஃப். ஸோ பே ஆஃபாக பார்த்தீங்கன்னா இப்படி இருக்கும். இந்த பொசிஷன் இருக்கு. அதே மாதிரி இப்போ 19th மேல ஒரு ஸ்டார்டில் இருக்கும். அது நீங்கள் அது பார்த்தீங்கன்னா அது மாதிரி இருந்துச்சு. ஸோ இப்போ அது பார்த்தீங்கன்னா அட்ஜஸ்ட் பண்ணி வச்சிருக்கிறேன். ஸோ அட்ஜஸ்ட் பண்ணது வந்து இந்த மாதிரி இருக்கு. ஸோ அதை எப்படி அட்ஜஸ்ட் பண்ணேன் அப்படின்றத அந்த கிளாஸ்ல வச்சிருக்கேன். ஸோ அது வந்து ஆக்சுவலாக 2 நாள் இனிஷியேட். இந்த ஸ்டார்டில் வந்து 2 நாள் ஆச்சு பொசிஷன். ஸோ கிட்டத்தட்ட நம்ம 23,900 ஸ்டார்ட் பண்ணோம். ஸோ இது வந்து நான் ரூல் பேஸ்டாகவே போகிறேன். அது ஆக்சுவலாக ப்ராஃபிட்டாக தான் இருக்குது. ஸோ இதான் அந்த ஸ்டார்டிங் ஸ்டாண்டிங் கிளாஸ்ல லைவாக டீச் பண்ணுறோம். ஸோ இது ஒன்றும் பிரச்சனை இல்லை. அகைன் கம்மிங் பேக் டு இப்போ இந்த அக்கௌண்ட். ஓகே, அப்புறம் வந்து நம்ம எப்பவுமே காட்டுற மாதிரி என்னோட எலிஜிபிளில் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வந்து ஆக்சுவலாக அந்த ரிலையன்ஸ் பொசிஷன்லாம் இருந்துச்சு. அதுவும் கொஞ்சம் நெகட்டிவ் தான். ஓவராலாக பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வந்து ஒரு 12,000 ரூபாய் நெகட்டிவ். நேற்று கூட நான் இந்த டவுன் மூவ் வந்து ஒரு 5 ரூபா ப்ராஃபிட்ல தான் சொன்னேன். இந்த மூவ்ல அகைன் பார்த்தீங்கன்னா திரும்ப எல்லா பிரச்சனையும் வந்து அந்த 26th நிஃப்டியில் வந்த பிரச்சனை தான். நான் கொஞ்சம் டைட்டாக வச்சிருந்தேன். அதுதான் நிஃப்டியில் பார்த்தீங்கன்னா நிஃப்டி 26ல தான் ஆக்சுவலாக மேஜர் இம்பாக்ட் எல்லாமே. இப்போ எல்லா எம்டிஎம்லையும் பார்த்தீங்கன்னா மேஜர் இம்பாக்ட். நான் அதை அட்ஜஸ்ட் பண்ணி போட்டிருக்கேன். அதோட பே ஆஃபாக பார்த்தீங்கன்னா இப்போ இந்த அக்கௌண்ட்டை பொறுத்த வரைக்கும் ஸோ ரிலையன்ஸ் வந்து ஓவராலாக இந்த நெகட்டிவ்ல இருக்கு. அதே மாதிரி வேற என்ன இருக்கு, ஸ்டாடல் கிளாஸ். இப்போ இதுல வந்து இந்த மாதிரி இருக்கும். இதுல வந்து பாத்தீங்கன்னா இப்போ இதே மாதிரி மாத்தி வச்சிருக்கேன். ஸோ அந்த அங்க காமிச்ச மாதிரி தான். ஸோ ரிஸ்க் ஃபர்ஸ்ட் இந்த பக்கம் பெருசா இருந்துச்சு, இப்போ வச்சேன். அப்படி இல்லைன்னா அதான் நாளைக்கு இன்னும் ஃபர்தரா கீழே போகுது அப்படின்னா அதுக்கப்புறம் இந்த இதை பிரிச்சு ஓகேவா, பிரிச்சு இங்க என்ன வச்சோம்னா அது இந்த மாதிரி வரும், இப்படி வரும். ஓகேவா, இது கொஞ்சம் அதிகமாக போகும். ஸோ இப்படி வரும். அது நாளைக்கு என்னத்துன்னு பார்த்துட்டு வைக்கலாம். பட் ஆனால் தான் இப்போ இம்பாக்ட் வந்து இதுல வந்து பாத்தீங்கன்னா இது வந்து ஒரு 12 ரூபா இருந்துச்சு. அந்த 12 ரூபால 9,500 போக மீதி வந்து இவ்வளவுதான் மீதி இருக்கு. ஸோ அதனால இந்த பொசிஷனா பாத்தீங்கன்னா அகைன் நான் பொசிஷனா நான் ப்ராஸா தான் பாக்குறேன். ஸோ இங்க இருந்து பவுன்ஸ் வருதா வராதான்னு எனக்கு தெரியல. நாளைக்கு தான் இப்போ இதோட அட்ஜஸ்ட்மெண்ட் எப்படி எடுத்து போறோம். நாளைக்கு காலையில் மார்க்கெட் ஓப்பன் ஆகும். ஓகேவா, ஓப்பன் ஆகி ஐடி லோ ஒருவேளை கட் ஆச்சு அப்படின்னா ஃபாஸ்டா இந்த அட்ஜஸ்ட்மெண்ட் வந்து பண்ணுவேன். ஓகேவா, இன்கேஸ் கேப் டவுன் ஆனாலும் சரி, இல்லை கேப் டவுன் ஆகி அதோட லோ பீச் ஆனாலும் சரி. ஸோ ரூலா வந்து நான் அதுதான் ஜென்ரல் சிம்பிள் ப்ராசஸ் தான். உங்களுக்கு தெரியாத ஒன்றும் இல்லை. நான் டிஃபால்ட்டா எல்லாமே சொல்றது தான். ஸோ அந்த பொசிஷனா வந்து இதுல இருக்கு. மிச்சபடி பார்த்தீங்க அப்படின்னா அந்த ரிலையன்ஸ் பொசிஷன் நெகட்டிவ்ல இருக்கு. அதை இப்படி மேனேஜ் பண்ணி வச்சிருக்கேன். அது கொஞ்சம் அக்ரிசிவ் செல் பண்ணேன். ஆனால் திரும்பி உள்ள வந்ததுக்கு அப்புறம் இப்போ பொசிஷன் இப்படி வச்சிருக்கேன். அதை விட்டுருவோம். அப்புறம் இதுல ஸ்டாடில் பார்த்தீங்கன்னா நான் ஆக்சுவலாக எடுக்கும்போது வந்து 23,800 இருந்துச்சு. ஸோ அந்த பொசிஷன் வந்து இன்னும் சூப்பராக இருந்துச்சு. இது நான் பெருலாட்டுக்கு ட்ராக் பண்றேன். இது மல்டிபிளா வச்சிருக்கேன் பொசிஷன்ஸ். நான் இந்த அக்கௌண்ட் வந்து நான் பெருசா வந்து டீடைலா டிஸ்கஸ் பண்ண போறது உங்களுக்கு ஆல்ரெடி சொல்லியிருக்கிறதா. ஸோ 19th பார்த்தீங்கன்னா ஸோ அட்ஜஸ்ட்மெண்ட் எல்லாமே பண்ணி போட்டு இதோட ட்ராக்கிங் வந்து வச்சிருக்கேன். ஸோ இந்த பொசிஷன் வந்து 25,500 அந்த மாதிரி இருக்கு. ஸோ இதான் இந்த அக்கௌண்ட். அதுக்கப்புறம் நம்ம ஏட்ரம்ல பார்ப்போம்ல, இது கன்சர்வேட்டிவா பண்ற அக்கௌண்ட்னு சொல்லிட்டு அது வந்து என்ன ஆச்சு அப்படின்னு பார்ப்போம். அது வந்து ஃபர்ஸ்ட் ஓவராலா பார்த்தீங்கன்னா ஓகே, அது வந்து ஓவராலா பார்த்தீங்கன்னா பொசிஷன்ஸ்ல எந்த ஃபில்டரும் இல்லாமல் இருக்கிறேன். ஸோ பேசிக்காவே இன்னைக்கு பார்த்தீங்கன்னா 13,000 ரூபாய். ஓகே, நேற்று கூட நான் ஒரு 1,500 ரூபாய் 2,000 ப்ராஃபிட்ல தான் இருந்துச்சு. இன்னைக்கு வந்து அதான் இப்போ இந்த மூவ் வந்து நான் பொசிஷனாவே வந்து அது எதிர்பார்க்கலன்றது இங்கே சொல்லுது. நேற்று வந்து ஃபால் வந்து எக்ஸ்பெக்டட், அதனால அது நான் ப்ராஃபிட் பண்ணி மேனேஜ் பண்ணிட்டேன். இந்த மூவ்ல வந்து என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ திருப்பி அகைன் குறிச்சு பார்ப்போம். ஸோ நான் 12th மே பொசிஷன் வச்சு இல்லை, நேற்றே க்ளோஸ் பண்ணுறாங்க. பாருங்க தெரியும் 12th மேல வந்து பொசிஷன் எதுவும் இருக்காதுக்கிட்டேன். ஸோ 12th மே பொசிஷன் வந்து நேற்றே கட் பண்ணிட்டு நான் அப்படியே சொல்லிட்டேன். அதே மாதிரி இப்போ 19th மேவை பொறுத்த வரைக்கும் ஸோ 19 மேல இருக்க பொசிஷன் வந்து பார்த்தீங்கன்னா அதோட டெய்லி பிஎல் வந்து பார்த்தீங்கன்னா 5 ரூபா கம்மியாக இருக்குது. ஆனால் அட்ஜஸ்ட்மெண்ட் வந்து நல்லா ஹெவியாக பண்ணினேன். ஸோ ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா 23,700 வச்சிருந்தேன். அதை புக் பண்ணிட்டு 23,500 எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் ப்ரொடக்ஷனும் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இதில் வச்சிருந்தேன் 22,600 வச்சிருந்தேன். அதில் லைட்டாக ப்ராஃபிட்டாக புக் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நேராக வந்து 23லேயே போட்டேன். ஸோ அதுலேயும் ப்ராஃபிட் தான் இருக்குது. அதுக்கப்புறம் செல்லிங்காக வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட் ட்ரெண்டிங் டைரக்ஷன் இருக்கிறதுனால இங்கே கொஞ்சம் ஜாஸ்தியாக ட்ரெண்டிங் இருக்கிறதுனால நான் என்ன பண்ணியிருக்கேன்னா இப்போ இந்த செல்லுக்கு ஓகே 4 லாட் செல்லுன்னா சில கால் கொஞ்சம் அதிகமாக தான். நேற்று நான் அதிகமாக தான் செல் பண்ணிட்டேன் வரேன். ஸோ ட்ரெண்டிங் டைரக்ஷன் ஏற்ற மாதிரி பொறுமையாக ஆட் பண்ணிட்டு ரொம்ப க்ளோஸராக வரல. நம்ம ஒரு பவுன்ஸ் வர நான் எதிர்பார்த்ததுனால நான் என்ன பண்ணிட்டேன்னா க்ளோஸராக செல் பண்ணாமல் கொஞ்சம் வைடாக இருக்கிறது மட்டும் கொஞ்சம் குவான்டிட்டி அதிகமாக செல் பண்ணியிருக்கேன். அதில் ஒரு குவான்டிட்டி புக் பண்ணியாச்சு, 23,000 புக் பண்ணியாச்சு. இது இந்த 28 ரூபா அப்படியே இருக்கு. ஆக்சுவலாக இன்னும் புக் பண்ணல.
நாளைக்கு தான் புக் பண்ணேன். அதில் ஓவராலாக பார்த்தீங்கன்னா இந்த 10,000 முடிச்சு. ஸோ அப்போ ஓவராலாக பார்த்தீங்கன்னா இது நெட்டு கேட்டால் ஒரு 10,000 நெகட்டிவ் இருக்கும். ஸோ நேற்றுலேருந்து இன்னைக்கு வந்து 5,000 நெகட்டிவ். ஸோ இந்த பொசிஷன் நான் ட்ராக்கிங்குமே காட்டுறேன். ஃபஸ்ட்டு பொசிஷன்ஸை பார்த்துருவோம். பார்த்தீங்கன்னா அப்புறம் 26th மேல வந்து இப்போ இதுலேயும் பார்த்தீங்கன்னா 26th மேல வந்து ஒரு 8,000 லாஸ் இருக்கு. ஸோ இப்போ இதில் நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா இதில் பொசிஷன் கம்ப்ளீட்டாக ரீவாம் பண்ணிட்டேன். அதோட இப்போ இதை மாற்றி இங்கே போட்டு அது மாற்றி இங்கே போட்டு ஸோ அதில் பே ஆஃபாக பார்த்துருவோம். எனக்கு அது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியுமான்னு தெரியல. ஸோ நான் வந்து இந்த ஏற்றமில் இருக்கிற அக்கௌண்ட்ஸ் வந்து இப்படி வச்சிருந்தேன். ஸோ நேற்று வந்து 34 வந்துச்சு. ஸோ நான் இப்போ மாற்றிட்டேன். ஸோ மாற்றிட்டு இப்போ பிஎஃப் வந்து இப்படி வச்சிருக்கேன். ஸோ இப்போ கீழே வந்து ரிஸ்க் நல்லா டைப் பண்ணி விட்டேன். ஸோ இப்போ இதுக்கப்புறம் வந்து அது எங்கே போனாலும் நம்மளுக்கு பிரச்சனை இல்லை. இவ்வளோ தூரம் வரைக்கும் நம்மளுக்கு எம்டிஎம்மாக லாஸ் வராது. மேபி இருக்கிற ப்ராஃபிட் குறைய சான்சஸ் இருக்குது. பட் ஆனால் நான் வந்து பொறுமையாக இந்த லெவலுக்கு மேலே இந்த ரிஸ்க்கை நெகோஷியேட் பண்ண ட்ரை பண்ணுவேன். ஓகேவா? அப்படி இல்லைன்னா அதை இன்னும் கொஞ்சம் அடிஷனலாக செல் பண்ணி எத்தனை வரது என்ன அப்படின்றத பார்ப்பேன். ஸோ இன்னைக்கு எம்டிஎம் நாளைக்கு ரிகவர் ஆச்சுன்னா கூட போதும். அதுவே நல்ல பொசிஷனாக இருக்கும். அதே மாதிரி இந்த பொசிஷன் இதெல்லாம் ஆல்ரெடி புக் பண்ணது. ஸோ 28th ஏப்ரல் 12th மேல வந்து நேற்று 6,500 புக் பண்ணியிருந்தேன். அதை நான் மல்டிபிளாக ட்ரெக் பண்ணியிருந்தேன். இப்போ இந்த பொசிஷன் 19th மேவோட பொசிஷன் வந்து இப்போ இப்படி இருக்கு. ஓகே, டவுன் சைட் ரிஸ்க் வந்து நான் ஃபிக்ஸ்டாக வச்சுட்டேன். ஓகேவா? இன்னும் இங்கே என்ன ரிவார்டு கிடைக்குதோ மேக்ஸிமம் அதான் ரிஸ்க் வரும்ன்ற மாதிரி வச்சிருக்கிறேன். ஸோ அதுக்கப்புறம் அதை ஃபர்தராக இன்னும் கீழே போச்சுன்னா எப்படி ஆட் பண்ணலாம். இப்போ இங்கே அடிஷனலாக செல் பண்ணியிருக்கேன். அதனால நான் கொஞ்சம் ஒய்டாக வச்சு செல் பண்ணியிருக்கேன். ஸோ ஒரு நாளைக்கு நல்ல மார்க்கெட் கீழே வந்தாலும் சரி மேலே வந்தாலும் சரி இந்த ஒயிட்னஸ் எல்லாம் கொஞ்சம் சரி பண்ணிட்டு மேபி நெட் வேல்யூ இன்னும் கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணிக்கலாம் அப்படின்ற ஐடியாவில் இருக்கேன். பட் ஆனால் அது நாளைக்கு தான் தெரியும். ஓகேவா? ஸோ அப்போ அதை பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ ஓவராலாக வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இந்த 2 பொசிஷன் தான் இதில் எங்கிட்ட இருக்கு. மிச்சப்படி வேற எந்த பொசிஷனும் இதில் இல்லை. ஸோ இதில் தான். ஸோ இப்போ நாளைக்கு என்ன நடக்கும்ன்றது அகைன் நியூஸ் பேஸ்டு நீங்கள் ஜென்ரலாக ஃபாலோ பண்ண வேண்டியது வந்து க்ரூடோட ஃப்ளோவும் அதே மாதிரி அந்த நியூஸோட ஃப்ளோவும் மட்டும் ட்ராக் பண்ணிங்கனாலே போதும். ஸோ நாளைக்கு வெயிட் பண்ணுங்க. நாளைக்கு காலையில் அதே மாதிரி மீட் பண்ணுவோம். ஸோ இன்கேஸ் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தாலும் ஒன்று கமெண்ட்ல போடுங்க. ஓகே, கமெண்ட்ல போட முடியல அப்படின்னா நீங்கள் என்னோட டெலிகிராம் நம்பர் என்னோட வாட்ஸ்அப் நம்பர் இருக்கும். ஸோ அந்த நம்பரில் வாய்ஸ் நோட்டாவோ இல்லை டீட்டெயில்டு கொரியா கேட்டிங்கனாலும் எந்த கொரினாலும் தான் நான் அட்ரஸ் பண்ணுறேன். ஸோ நல்லா என்ஜாய் பண்ணுங்க. ஸோ நாளைக்கு என்னன்றது நாளைக்கு காலையில் பார்ப்போம். See you guys. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும் நான் நம்புறேன். நான் நம்ம மாதிரி உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக்கை போடுங்க. அதே மாதிரி லேர்ன் பண்ணணும்னு நினைக்கிறேன் உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க. Hope you enjoyed watching this video. Thanks for watching.